வணக்கம் நண்பர்களே. 48வது அதிகாரம் வலி அறிதல்ங்கிறத பார்த்தோம். இதுல இதுவரைக்கும் 7 குறள் பார்த்தோம். 8வது குறள். இப்ப எப்படி இதுக்கு முன்னால பொருளை பற்றி சொன்னாரோ, அதே மாரி இதுலயும் பொருள் பற்றி தான் சொல்றார். பொருள நாம வலியறிந்து எப்படி வாழ்றது? அந்த பொருள் வலிமை எவ்வளவு முக்கியம்? பொருள் வலிமைக்கு ஈகை குடுக்கறதுன்னு சொல்லி எல்லாத்தையும் குடுத்துட்டு போயிறாரு. அப்படிங்கிறதையும் அவர் சொல்றாரு. சொல்லிட்டு அடுத்தாப்புல ஒண்ணு சொல்றாரு. இந்த 8வது குறள் சொல்றாரு. ஆறு அளவு இட்டினாயினும் கேடில்லை. ஓகாறு அகலாக்கடை. ஆகாறு ஆகாருன்னா உனக்கு வருமானம் வரக்கூடிய வழி. எனக்கு வருமானம் ஒரு மாசத்துக்கு ஒரு 50,000 ரூபாய் வரும். என் தம்பிக்கு ஒரு 1,00,000 ரூபாய் வரும். இன்னொருத்தருக்கு மாதத்துக்கு 10,00,000 ரூபாய் வரும். இன்னொருத்தர் இருக்காரு, அவருக்கு மாசம் 1,000 ரூபாய் தானே வருது. என்ன செய்ய? இன்னொருத்தருக்கு 2,000 வருது. இப்படி இந்த மாதிரி வருமானம் ஆகும் ஆறு வருமானம் வரக்கூடிய அந்த பணமானது எல்லாத்துக்கும் வித்தியாசமா இருக்கும். அவன் ஒருத்தன் நினைக்கிறான் உடனேயே அவன் 50,000 ரூபாய் சம்பளம் வாங்குறாங்க. நான் கூட என்னுடைய நண்பர் ஒருத்தரை சொல்லி நான் உதாரணங்கள்ல நிறைய இடங்களை சொல்லுவேன். ஏன்னா எனக்கு பென்ஷன் 826 ரூபாய் வருது. என்னுடைய நண்பருக்கு பென்ஷன் 82,600 ரூபாய் வருது. நாங்க 2 பேரும் ஒரே படிப்பு படிச்சவங்க. ஆனா என்னோட ஒரு கூட படிச்சு ஒரு காலேஜ் லெக்சரர் வேலைக்கு அப்படி போகும் பொழுது இந்த மாதிரி ஒரு பெரிய வித்தியாசங்கள் உருவாகும். எங்களுக்கு எவ்வளவோ அரசாங்கங்கள் வஞ்சித்ததுனால இப்ப எனக்கெல்லாம் அரசாங்கங்கள் வஞ்சித்ததுனால ஏறக்குறைய ஒரு 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 கொஞ்சம் கூட ஒரு 10,000 ரூபாய் கிடைக்கக்கூடிய நிலைமை கூட இல்லாம போயிடுச்சு. யாரும் சொல்றதுக்கு ஆள் இல்லை. சொல்லக்கூடிய உறுப்பினர்கள் இதுல சேர்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் குறைவு. அதனால ஏழையின் குரல் அம்பலம் ஏற மாட்டேங்குது. அதனால கேட்பாரன்றி கிடக்குதன்னே வேரில் பழுத்த பழம். அப்படி பாரதிதாசன் சொன்ன மாதிரி இப்படி ஒரு அதுக்காக நான் என்னுடைய நண்பர் 82,600 ரூபாய் வாங்குறாரு. நான் வாங்குறத விட 100 மடங்கு. நாம 1 மடங்கு வாங்குறோம், அவரு 100 மடங்கு கூட வாங்குறாரு அப்படிங்கிறதெல்லாம் வள்ளுவர்கிட்ட போச்சோம்னா அது சொல்லுவாரு. வருமானம் ஆக 6 அளவு எட்டிதாயினும் பரவாயில்லை. 826 பரவாயில்ல. போக 6 அகலக்கடை. அந்த 826 ரூபாய்க்கு தகுந்தாப்புல என்ன வாழ்க்கை வாழணுமோ அந்த வாழ்க்கையை நீ வாழ்ந்து. நீ செலவழிக்கக்கூடிய ஆறு பெரிய மடைய திறந்து விட்ட மாதிரி உன்னுடைய தகுதிக்கு மீறி நீ செலவழிச்சுட்டா அவ்வளவுதான். உன்னை மீட்க முடியாது. அந்த வலி அறிதல்ல வலிமை அறிதல்ல நீ எனக்கு என்ன அடுத்தவனை பற்றி எனக்கு விளக்கம் கிடைக்கும். அதுக்கு தகுந்தாற் போல் என்னுடைய வாழ்க்கையை நான் வைத்துக்கிறேன். ரொம்ப காலத்துக்கு முன்னால
நான் ஒரு பேங்குக்கு போகும்போது இதை எழுதி போடுறேன். அந்த காலங்களெல்லாம் இந்த பேங்குகள்ல வந்து இந்த திருக்குறள் இதெல்லாம் எழுதி இப்பெல்லாம் இப்ப அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. இப்பெல்லாம் வந்து அதெல்லாம் செய்ய மாட்டேங்காங்க. இப்போ வந்து எல்லாம் அமெரிக்கன்காரங்க என்ன சொல்றாங்களோ அதை கேட்டுதான் அவங்க நடந்துட்டு இருக்காங்க. அது என்னன்னா நான் அதை வாசித்து பார்த்தேன். அப்ப எனக்கு திருக்குறள் பரிச்சயம் கிடையாது. வாசித்து முதல்ல கொஞ்சம் விளங்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது விலகி ஆகதான் ஒரு எட்டிதாயினுங்கிறது அது தெரிஞ்சுது. ஆகாறு அளவு இட்டிதாயினும் தெரியல போகாறு. அப்ப அவங்க என்ன பேங்க்ல என்ன சொல்றாங்கன்னா, நீங்க எதுவும் பேங்க்ல வந்து பணம் வாங்குறீங்க அதெல்லாம் பண்றீங்கன்ட்டு நீங்க நீங்க நினைக்காதீங்க. எந்த இதுலயுமே வந்து உங்களுடைய வரவுக்கு மீறி செலவு இருந்தால் நீங்கள் வாழ்க்கையிலே கஷ்டப்படும். இதை நீங்க அப்படின்ட்டு சொல்றேன். அன்னைக்கு இந்த மனதுல பதிஞ்சது. நான்லாம் வந்து திருக்குறள்ல நான் இன்னைக்கு பிரச்சாரம் பண்ணக்கூடிய லெவல்ல இருந்தாலும் நான் அன்னையிலிருந்தே வந்து எல்லா இடங்கள்லையும் பேசக்கூடிய இடங்கள்லாம் இந்த குறளை வந்து நான் சொல்லுவேன். ஆகாறு எட்டியாயினும் கேள் போகாறு அகவற்கு. இதுதான் நாம் கடைபிடிக்கக்கூடிய நெறியாக இருக்க வேண்டும். சரி நண்பர்களே, அடுத்த என்ன சொல்றாங்க?